अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारगुणवद्यगुणाम्बुदाग्र्यं नारायणाद्यैतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गषटारिशम्यविरालब्धाहमहं तद्वयं श्रीमद्वीररोहुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रियं श्रीमद्वेदवसं देशिकेते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनसं नारायणं योहिनं श्रीरङ्गनाथषडगोपीतीन्द्रदृष्टं लक्ष्मीण्डसंवषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराषडगोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये वेदांत लक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादैग्मसरधीरहभृङ्गराजं त्रय्यन्तैग्मकृतपूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः. இந்த மார்கழி மாதத்தில் 7வது நாள் இந்த திருப்பாவையில் விசேஷமாக என்னென்னா, ஒரு விசேஷமான ஒரு நாயகியாக இருக்கக்கூடியதான ஒரு பெண்ணை எழுப்புறா. அந்த பெண்ணானவள், அந்த சிறுமியானவள் இந்த நோன்புக்கு கூட நம்ம கூட கலந்துண்டா இந்த நோன்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஆண்டாளுடையதான திருவுள்ளம். இன்றைய பாசுரத்தை பார்க்கலாம். கீசுகீசன்னங்குமானைச் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, நாயகப் பின்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவம் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். இன்னைக்கு எழுப்பக்கூடியதான நாயகியானவள் ரொம்ப வைபவத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு நாயகி. அந்த நாயகி உள்ள இருக்கா. அந்த நாயகிய ஆண்டாள் நாச்சியார் எழுப்புறா. ஆனைச்சாத்தம் கலந்து கீசு கீசு என்று எங்கும் பேசின. கிராமங்களில் ஆனைச்சாத்தன்னு ஒரு குருவி ஜாதியை சேர்ந்ததான பறவைகள். அந்த பறவைகள்லாம் கூட காத்தால் எழுந்துன்றுத்து. அதெல்லாம் எழுந்து அந்த பறவைகளுக்குள்ளே பேசின்னு இருக்கான். அந்த ஒலியானது கீசு கீசுன்னு காதில் வந்து விடருது. இந்த கீசு கீசுன்னு வரக்கூடியதான ஒலி உன் காதில் விழலையா? நீ எழுந்துக்க வேண்டாமா? நீ இன்னும் இப்படி படுத்துன்னு இருக்கியே அப்படின்னு சொல்கிறா. மேற்படியாக பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, இந்த வார்த்தையுடையதான சப்தம் உன் காதில் வந்து இன்னமா விழல? பேய் பெண்ணே, ஒரு பேய் ஸ்வரூபமோ இல்லை பேயுடையதான குணமோ இருக்கா மாதிரி உன்னிடத்துல தெரியறது. ஏன்னா ஏதாவது ஒரு சப்தங்கள் வந்தால் எழுந்துக்கணுமோ இல்லையோ? எழுந்துக்காமல் இப்படி இருக்கிறதுனால அப்படி சொல்ல வேண்டியதான ஒரு நிலையில் நாங்கள் உண்டாரோம். காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து மத்தினால் ஓசை விடுத்த தைரரவம் கேட்டிலையோ. சரி, அந்த பறவைகள் கீசு கீசுன்னு பேசுறது தான் கேட்கலன்னா, அங்கே இருக்கக்கூடியதான ஆயர்பாடியில் இருக்கக்கூடியதான இடையர்கள்லாம் காத்தால சூரியன் உதிச்சுட்டார் அப்படின்னு எழுந்து அவளுக்கு இருக்கக்கூடியதான தொழிலாக இருக்கக்கூடியது பசுமாட்டை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது, கண்ணுக்குட்டியை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது. அதுங்கிட்டேருந்து வரக்கூடியதான
பாலை கறந்து மேற்படி அந்த பசுமாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் புல்லை போட்டு அதுக்கு சிரமம் தெரியாமல் பார்த்துட்டு அந்த பாலை காய்ச்சி நல்ல புற குத்தி அதுலேருந்து வரக்கூடியதான தயிரில் வெண்ணெய் எடுக்கிறது. அந்த வெண்ணெய் எடுக்கும்போது மத்தில் போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கடையிறாலாம். அந்த கடையும் போது ஒரு விதமான சப்தம் ஏற்படுறது. குரன்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தமானது இன்னமும் உனக்கு காதில் விழலையா? அந்த சத்தம் பயங்கரமான சப்தம். அது கிராமங்களில் பார்த்தா தெரியும். அந்த கயிறு போட்டு கடைச்சி இழுப்பாது. அந்த சப்தம் கூடவா உன் காதில் கேட்கல? இப்படி சப்தங்கள்லாம் வந்து நீ படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கா மாதிரி இருக்கா? அதனால் பேய் பெண்ணு. ஆனால் நாயகப்பெண் பிள்ளாய், பெண்களுக்கெல்லாம் தலைமையானவளே, அங்கே இருக்கக்கூடியதான பெண்களுக்கு தலையில் இருக்கக்கூடியதான முடியல நல்ல கமகமான வாசனையாக இருக்குமா. அந்த கண்ணனுடையதான ஒரு திருமேனியானது எப்படி சர்வகந்தகா சர்வரசகான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறதோ, அதே போல் அங்கே இருக்கக்கூடியதான இடைச்சியர்களுடையதான தலையில் ரொம்ப வாசனையானது அந்த முடியில் இருக்குது. வாச நெருங்குழல் ஆய்ச்சியர், அந்த ஆய்ச்சியர்களுடையதான குழலில் எப்போவுமே நல்ல வாசனைகள்லாம் இருக்குது. இந்த பெண்ணுடையதான தலையிலையும் அந்த வாசனையானது இருக்குது. நம்ம எழுந்து என்ன பண்ணணும்? நீ எழுந்து இந்த நோன்புக்கு கூட வந்து நாராயணன் மூர்த்தி, ஏற்கனவே முதல் பாசுரத்தில் சொன்ன மாதிரி நாராயணனே நமக்கே பறை தருவான்னு அந்த இடத்துல சொன்னான். அப்பேற்பட்டதான பரம கருணையான எம்பெருமான் நாராயணன் மூர்த்தி. அந்த நாராயணன் மூர்த்தியாக இருக்கக்கூடியவன் என்ன காரியம் பண்ணா? கேசின்னு இருந்ததான ஒரு பெரிய ராட்சசனை வதம் பண்ணதுனால அவனுக்கு கேசவன்னு ஒரு திருநாமம் ஏற்பட்டது. கேசவன்றதான பெயர் வந்ததுக்கான காரணமானது கேசவ கிளேசநாசனஹா அப்படின்னு நமக்கு வரக்கூடியதான கிளேசங்கள் கஷ்டங்கள்லாம் விளக்கக்கூடியதுனால கேசவன்னு ஒரு பேர் அவனுக்கு. அழகான கேசத்தை உடையவதனால் அவனுக்கு கேசவன்னு பேர். கேசின்றதான ராட்சசனை வதம் பண்ணதுனாலையும் கேசவன்னு பேர். அப்பேற்பட்டதான கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. அப்பேற்பட்டதான கேசவனுடையதான நாமாக்களை நம்மெல்லாம் பாட வேண்டாமா? இப்படி நீ வராமல் நீ உள்ளேயே இருக்கிறதுக்கான காரணம் என்ன? நீ எழுந்துக்கோ, வா. இந்த நாராயணன் மூர்த்தியான கேசவனை நம்மெல்லாம் சேர்ந்து பாடணும். அவன் விஷயமாக நம்ம ஆடணும். தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். உன்னுடையதான ஒரு உயர்ந்ததான தேஜஸான ஒரு முகம், உன்னுடையதான முகமானது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு தேஜோமயமாக இருக்கக்கூடியதான வேதங்கள்லாம் சொல்கிற மாதிரி பிரம்ம தேஜஸ்ன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி பக்தர்களுக்கு கண்ணனுடையதான அடியார்களுக்கும் அந்த ஒரு விசேஷமான பிரம்ம தேஜஸானது இருக்குது. அப்பேற்பட்டதான தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். அழகாக வந்து இந்த வாசலுடையதான கதவை துற, நீ வெளியில் வா. இந்த நோன்பை அழகாக நம்ம நோற்று கண்ணனுடையதான சேர்க்கை நமக்கு பரம சந்தோஷத்தை கொடுக்கட்டும்னு இந்த பாசுரத்தினால் ஆண்டாள் பிரார்த்தனை பண்ணி இந்த குழந்தையை எழுப்புறா, பெண் குழந்தைய. இதில் விசேஷமாக சொல்கிறது என்னென்னா,
கீசு கீசன்னங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சிரவம் கேட்டிலையோ பெய்ப்பெண்ணே. தென் திருப்பேரைன்னு ஒன்றுதான ஒரு திவிதேசம். நவதிருப்பதின்னு திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடியதான திவிதேசங்களில் தென் திருப்பேரைன்னு ஒரு திவிதேசம். அந்த திவிதேசத்தில் மகர நெடுங்குழை காதலன் எம்பெருமான் அவருக்கு திருநாமம். அந்த பெருமாள் பக்தர்களுக்கெல்லாம் பரம அனுகிரகம் பண்ணிட்டு அங்கே இருந்துட்டுருக்கார். இருந்துட்டுருக்கும்போது அந்த ஒரு இடமானது பெருமாளுக்கு பரம சந்தோஷத்தை கொடுக்கறதா. எதனால் பெருமாளுக்கு பரம சந்தோஷமானது ஏற்பட்டது அப்படின்னாக்கா, வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குடா விளையாட்டொலியும். ஒரு கோவில்னு சொன்னோம்னா 3 முக்கியமானது இருக்கணும் அந்த கோயிலில். முதல்ல சொல்லும்போது வேத ஒலி, வேதத்துடையதான சப்தமானது இருந்துகிட்டே இருக்கணும். வேதம்தான் பெருமாளுக்கு மூச்சு காத்தாக இருக்குது. அந்த மூச்சு காத்தானது வேதமானது எப்போவுமே இருந்துட்டுருக்கணும். அப்படின்னாக்கா காத்தாலேருந்து ராத்திரி பரியந்தம் வேத பாராயணங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த திவிதேசத்தில். அதனால தான் இன்றைக்கி திருப்பதியில் பார்த்தா கூட காத்தால் விசுரூபான உடனேவே வேத பாராயணம், மறுபடியும் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இப்படி வேத பாராயணங்களை நடந்துகிட்டே இருக்கு. நம்மெல்லாம் அதை அனுபவிக்கிறோம். அடுத்தது விழா ஒலி. விழா ஒலின்னு சொல்லும்போது வான வேடிக்கைகள் எல்லாம் போடுறது, நாதஸ்வரம், மிருதங்கம், இந்த மாதிரி இசைக்கருவிகளால் சுவாமியை சந்தோஷப்படுத்துறது, இதெல்லாம் விழா ஒலி. பிள்ளை குழா விளையாட்டு ஒலி, வேத ஒலியும் விசேஷம். விழா ஒலியாக இருக்கக்கூடியதான வான வேடிக்கைகள், நாதஸ்வரம், மிருதங்கங்கள், இதிலேருந்து மேற்படியாக இருக்கக்கூடியதான இசைக்கருவிகள், புல்லாங்குழல், இதெல்லாமும் இசைக்கருவிகள். இதில் வரக்கூடியதான ஒலியும் விசேஷமானது. இருந்தாலும் அங்கே அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பசங்கள்லாம் அங்கே சாமவேத பாராயணம், சாமவேதத்தை படிச்சுட்டு இருக்காவாலாம். படிச்சுட்டு இருக்கும்போதே அவளுக்கெல்லாம் ஒரு தடவை படித்தாலே மனசில் தங்கி போகிறது. அப்பேற்பட்டதான ரொம்ப புத்திசாலியான பசங்க. அந்த பசங்கள்லாம் சுவாமிக்கு எதிராக விளையாடின்னு இருக்காளாம் சந்தோஷமாக. அந்த விளையாடின்னு இருக்கும்போது வரக்கூடியதான ஒலி இருக்கோ இல்லையோ, அதை அந்த சுவாமி ரொம்ப அனுபவிக்கிறாராம். இப்போ என்ன ஆகுதுன்னா, கர்ப்பகுடியில் சுவாமி இருக்கார். பசங்கள்லாம் வாசலில் நடு ரோட்டில் விளையாடுறது. சுவாமி அந்த இடத்துல சுவாமியாக இல்லாமல் ஒரு வயசான தாத்தா பேரெல்லாம் விளையாடித்துனா அந்த எப்படி சந்தோஷமாக அந்த பேரனுடைய விளையாட்டை பார்த்துட்டு திண்ணையில் உட்காண்டிருப்பார். அந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் நடுவில் பேச போனாலோ இல்லை நடுவில் போய் நின்னாலோ அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி சுவாமி தன்னுடையதான நிலையிலேருந்து கீழே வந்து அந்த பசங்களோட ரொம்ப வேண்டியவர் மாதிரி மாறி அந்த பசங்களுடையதான ஒரு விளையாட்டை இவர் அவ்வளோ அனுபவிக்கிறார். அதனால் என்னாரு தான் இங்கே எதிர இருக்கக்கூடியதான கருடன் அந்த விளையாட்டு பார்க்க முடியாமல் தடுக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுறதாம். புல்லாய் சற்றே தள்ளி போன்னாராம். புல்லுன்னு சொன்னோம்னா பறவை, புல்லாய் நீ கொஞ்சம் தள்ளி போயிடு அப்படின்னு சொன்னவொடனே அந்த கருடனானவன் அடியேன் தாசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் இன்றைக்கும் பார்க்கலாம். எல்லா கோயில்லையும் நேராக இருக்கக்கூடியதான கருடன் அந்த கோவிலில் சுவாமிக்கு நேரே இருக்காமல் சற்று தள்ளி தான் இருப்பார். அப்படி விசேஷமாக சுவாமிக்கு எது பிடிக்கும் அப்படின்னா பசங்களுடையதான விளையாட்டை சுவாமி அனுபவிக்கிறதுன்றது ஒரு சந்தோஷம். சுவாமி நம்மளை அவருக்கு உள்ளதான ஒரு அழகில் ஈடுபாடு பண்ணி அவருடையதான திருவடியில் பக்தியை கொடுப்பார். அப்படி இல்லைன்னா
அவர் விஷயமான சில பொருள்களை நமக்கு கொடுத்து கூட பக்தி உண்டாகும். அவர் அடியார்களுடையதான ஒரு தரிசனத்துமே நமக்கு ஒரு பக்தியை கொடுக்கும். இப்படி கொள்ளமை செய்தென்னை மணங்கவர்ந்தானே என்னும் மாமாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும்னு ஆழ்வார் விசேஷமாக மங்களாசாதனங்கள்லாம் பண்ணிட்டு வர. அவர் நமக்கு நல்வழியை படுத்துறதுக்கு பலவிதமான செயல்களை செய்யக்கூடியவர். அப்படி இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறது, விளையாடவும் விளையாடுறது, சாமவேதத்தை சொல்லிகிட்டே விளையாடுறது. இவாளுக்கு விளையாட்டுத்தனமாக சாமவேதம்ன்றது ஒரு கஷ்டமான ஒரு சுரங்களோடு இருக்கக்கூடியது. அந்த கஷ்டமான சுரத்தோடு இருக்கக்கூடியதான சாமவேதத்தை இவாளெலாம் சாதாரணமாக சொல்லிட்டு விளையாடுறா. அப்போனா அவளுக்கெல்லாம் என்ன ஒரு புத்திமான்களாக அந்த பசங்க இருக்குது. விளையாட்டுலேயும் விளையாடுறதுங்க, இதையும் பண்ணுறதுன்னா அது சுவாமிக்கு பரம சந்தோஷத்தை கொடுத்துட்டுருக்கு. அந்த திருப்பேரையில் சேர்வன் நானே, அந்த திருப்பேரையிலேயே நான் போய் சேரணும் அப்படின்னு சுவாமியானவர் இந்த இடத்துல ஆழ்வார் சுவாமி திருவடியில் பிரார்த்தனை பண்ணுறார். அப்பேற்பட்டதான ஒரு உயர்ந்த ஒரு சப்தமானது சுவாமிக்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ஆணைச்சாத்தனாக இருக்கக்கூடியதான பறவைகள்லாம் அங்கே இருக்கக்கூடியதான பக்தர்கள் போக்குவரத்து இவாளெல்லாம் நல்லதையே சொல்லி இதுவும் கேட்டதுனால அந்த பறவைகள்லாம் என்ன பேச போகிறது, திருப்பி ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு அதுங்களுக்குள்ளதான ஒரு பாஷையினால் பகவத் தியானத்தையே தான் பண்ணும். மேற்படி இருக்கக்கூடியதான காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து, காசும் பிறப்பும்னா பெண்களுக்கு ஒரு மங்களமான ஒரு வஸ்துன்னு சொன்னோம்னா அது திருமாங்கல்யம். அது தமிழில் சொல்லும்போது ஆமைத்தாலி அச்சுத்தாலின்னு சொல்கிறான். அந்த இவா தயிர் கடையிற சமயத்தில் அவள் போட்டுன்னு இருக்கக்கூடியதான திருமாங்கல்யம், அந்த தாலி ஆமைத்தாலி அச்சுத்தாலி, அதில் நிறைய மணி பவழங்கள் முத்து இதெல்லாம் சேர்த்து போட்டுருப்பாள். இவள் அதை கடையக்கூடியதான ஒரு வேகமாக அதை கடைஞ்சாதான் அதுலேருந்து வெண்ணெய் வெளியில் வரணும். பொங்கி அப்படியே பால் எப்படி பொங்கி வெளியில் வருதோ அந்த மாதிரி தயிரானது கடையும் போது அதுலேருந்து வெண்ணெயானது அப்படியே தகன்னு வெளியே வரணும். அப்படியே அந்த அளவில் இவா கடையணும்னா அதுக்கு எவ்வளோ வேகம் தேவைப்படும். அந்த வேகத்தோடு இவா கடையிறதுனால அவள் போட்டுருக்கக்கூடியதான ஆபரணங்கள்லாம் ஒன்றோட ஒன்று மேலே உராசுறது, அதுலேருந்து ஒளி எழும்புறதான். அதில் இருக்கக்கூடியதான ஆபரணங்களுக்குள்ள ஒரு மங்களமான ஆபரணமாக இருக்கிற இந்த ஆமைத்தாலி அச்சுத்தாலி, இதுடையதான ஒளியானது உனக்கு கேட்கலையா அப்படின்னு விசேஷமான ஒரு பிரார்த்தனையினால் இந்த ஒரு சப்தத்தினாலேயாவது நீ எழுந்துக்க கூடாதா பேய் பெண்ணே. மேற்படி இதுதான் கேட்கல, மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ, மத்துடையதான சவுண்டாவது உனக்கு கேட்டிருக்கணும். அந்த தயிருடையதான புழக்குன்னு கொட்டும்போதோ எடுக்கும்போதோ அதை பண்ணும்போது அதுலேருந்து வரக்கூடியதான சப்தமாவது கேட்கணும். அந்த சத்தமும் தயிரை வேகமாக கொட்டினோம்னா சத்தம் வருமோ இல்லையா, அந்த சத்தமும் உனக்கு கேட்கலையா. நாயக பெண்பில்லாய் வாச நெரும் குழல் ஆய்ச்சியர் நாராயணன் மூர்த்தி. நம்ம யாரை பாடணும், யாரை திருப்திப்படுத்தணும், யாரை சந்துஷ்டியாக வச்சுக்கணும் அப்படின்னா சாக்ஷாத் எம்பெருமானாக இருக்கக்கூடியதான நாராயணன் மூர்த்தி, சர்வலோகங்களுக்கும் சரண்யனானவன். ஒரு காலத்தில் யானைக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த ஆதி மூலமேனு நாராயணனையே கூட்டுது. அந்த நாராயணன் அந்த யானைக்கு பரம கருணை பண்ணி ரட்சிச்சார். அப்பேற்பட்டதான ஒரு மூர்த்தி. கேசவனை பாடவும் துஷ்ட நிகிரகம், அந்த இடத்துல சிஷ்ட பரிபாலனம், யானை ரக்ஷணம், நாராயணன் மூர்த்தி. கேசவ சப்தத்தினால துஷ்ட நிகிரகம், துஷ்டனாக இருந்து சாதுக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுனால அந்த கேசின்றதான ராட்சசனை வதம் பண்ண. அதனால்
கேசவனை, இப்பேற்பட்டதான வைபவத்தோடு இருக்கக்கூடியதான எம்பெருமானை நீ பாட வேண்டாமா? நமக்கு வாயானது எதுக்கு உண்டானது? சுவாமியை பாடுறதுக்கே வாய். கண்ணால் என்ன பண்ணணும்? சுவாமியுடையதான திருமேனி அழகையே பாடணும், பார்க்கணும். சுவாமியுடையதான திவ்யமங்கல திருமேனியை ஒரு தடவை பார்த்தா எத்தனையோ ஜென்மங்களில் பண்ண பாபங்கள்லாம் விலகிறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கு பார்க்கக்கூடியதான பாக்கியமும் நமக்கு இருக்கணும். நீ பாக்கியத்தை உடையவள், எங்களுக்கும் பாக்கியம் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒரு காரியம் பண்ணால் அதுக்கு பலன் அதிகம். அதனால் நீயும் நானுமா சேர்ந்து சுவாமியை கண்ணால் பார்த்து கண்ணால் அனுபவித்து வாயால் பாடணும். அதனால் பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, அதுக்கு அவகாசம் எடுத்துக்காத, அதை நீ அந்த காரியத்தை நீ தள்ளி போடாதே, அதை நீ காலத்தில் பண்ண வேண்டியது கர்த்தவியம். அதனால் கொஞ்சம் நீ தேசமுடையாய். சில பேருக்கு எழுந்துக்கும்போது பார்த்தா முகமே நன்னா இருக்காது. அதே குழந்தைகள்லாம் எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எத்தனை தடவை தூங்கி தூங்கி எழுந்தால் கூட குழந்தை எழுந்த உடனே அதனுடைய முகத்தை பார்த்தோம்னா அந்த சோம்பேறித்தனமே இருக்காது. கண்ணெல்லாம் சுருங்கி போயிருக்காது, மூக்கு வாய் இதெல்லாம் அழகாக இருக்கும். உடனே அதை வாரி கட்டின்னு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேஜஸானது நல்ல பாகவதர்களுக்கு உண்டு. அதில் இந்த ஆட்சியர்களாக இருக்கக்கூடியதான இடையர்களில் இருக்கக்கூடியதான பெண்களுக்கு கண்ணனையே தியானம் பண்ணிண்டு கண்ணனையே பரம புருஷார்த்தமாக வைத்து கொண்டு அவனையே சிந்தனையில் வச்சுருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த ஒரு தேஜஸானது ஒரு ஸ்வரூபமாக அவர்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. அதனால் உனக்கும் இந்த தேஜஸானது சாதாரணமாக இயல்பாகவே இருக்குது. அதனால் தேசமுடையாய் திரவேலோ ரம்பாவாய், வந்து கதவை திறக்க வேண்டாமா? அந்த கதவை திறக்கும்போது கதவில் நிறைய மணிகள்லாம் கட்டியிருப்பான். எதுக்கு அந்த மணியெல்லாம் கட்டுறான்னா, ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தால் பலவிதமான கஷ்டங்கள் உண்டாகும். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஒரு நல்ல காரியம் பண்ணுறான்னா அதுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள். அந்த கஷ்டங்கள்லாம் மீறி தான் ஒரு நல்ல காரியத்தை ஒருத்தன் பண்ணணும். நல்ல காரியத்தை பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கே 10 பேர் வருவான். நல்ல காரியத்தில் வரக்கூடியதான கஷ்டம் ஒரு விதம், நல்ல காரியத்தை நீ எப்படி பண்ணுறேன்னு தடுக்கிறதுக்கு 10 பேர். இதெல்லாம் மீறி ஒருத்தன் நல்ல காரியம் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதனால தான் முதல்ல சொல்லும்போது நாராயணனே நமக்கே பரிதருவான்னு நாராயணனையே பிரார்த்தனை பண்ணி அதில் வரக்கூடியதான கஷ்டத்தை நீயே போக்கணும்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த கதவுல இருக்கக்கூடியதான மணிகளானது அந்த மணி சப்தம் கதவு வேகமாக அப்படி திறந்த உடனே அதில் வரக்கூடியதான மணியுடையதான சப்தத்தில் நமக்கு விரோதிகளாக இருக்கக்கூடியதான பூதம், பேய், பிசாசு, அது தவிர கர்மே நமக்கு கண், வாய், மூக்கு இதிலிருந்து உள்ளதான விரோதிகள், மனசு எதையோ சிந்தனை பண்ணுறது, இப்படி எந்த விதத்துலேயும் இருக்கக்கூடியதான ஒரு விரோதிகள்லாம் விலகி போய் அவர்களும் நல்ல ஒரு எண்ணத்தோடு மாறி அவளுக்கும் ஒரு நல்லது உண்டாகணும்னா அந்த மணியுடையதான சப்தத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். அந்த மணியுடையதான ஒளி அவ்வளோ கெட்டதெல்லாம் விலக்கி நல்லதை கொடுக்கக்கூடியது. அதனால தான் அந்த காலத்தில் மணிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா. மணியுடையதான சத்தம் கேட்குற தூரத்துக்குள்ளே தன்னுடைய வீட்டை கட்டிக்கலான்னு அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அப்படி ஒரு பாக்கியம் அமைஞ்சதுன்னா அது ரொம்ப விசேஷம். கோயில் மணியானது கேட்குற லெவலில் நம்ம வீடு இருக்கணும், அருகாமையாக இருக்கணும். அதையும் தாண்டி போனாக்கா வேண்டாம் அப்படின்ற மாதிரி பெரியவாளுடையதான இது. அந்த மாதிரி ஒரு அழகான இருக்கக்கூடியதான அந்த கதவு, அதில் இருக்கக்கூடியதான மணிகள். அப்போ கூட தானே ஒரு திவிதேசம். அந்த திவிதேசத்தில் விசேஷமாக பெரிய காவேரி நதி பின்னாலேயே போகிறது. அந்த காவேரி நதிக்கு கரையிலேயே அப்போ கூட தாண்டதான பெருமாள் படுத்துட்டுருக்கார் ஆனந்தமாக. அந்த சுவாமியுடையதான கதவு பார்த்தோம்னா பெரிய பிரம்மாண்ட கதவு. அதில் ஒரு தடவை மதம் பிடிச்ச யானை, அந்த மதம் பிடிச்ச யானை
சுற்றி கிராமங்கள் போக்குவரத்து. அதுக்கு ரொம்ப அந்த மதத்துடையதான ஒரு உச்சியில் இருக்கவே அது என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியல. அது வேகமாக வந்து அந்த கதவை பிடிச்சி கீழே தள்ளிட்டு தான். அதுக்கப்புறம் அந்த கோவிலுடையதான உள்ளே அது போன உடனே அந்த சுவாமியுடையதான ஒரு கருணையினால் அதுக்கு மதம் தெளிஞ்சு போயிடுத்து பக்தர்களுக்கெல்லாம் ஒரு நல்லது உண்டாச்சுன்றது சரித்திரம். உடனே அங்கே இருக்கக்கூடியதான ஒரு பெரியவாள்லாம் பார்த்து, சுவாமி இந்த யானை வந்து எங்களை சேர்ந்தவது தான் இந்த யானை. அந்த யானையுடையதான மதத்தினால அது கதவு உடைஞ்சதுனால அந்த கதவை நாங்களே பண்ணி கொடுக்குறோம். இந்த மணிகள்லாம் ஒரு சிறந்த முறையில் நாங்களே பழையபடி எடுத்துன்னு வந்து பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பக்குடத்தான் கோயிலில் இருக்கக்கூடியதான கதவை அந்த மணிகளோட அதெல்லாம் அழகு பண்ணி கொடுத்தா. இது ஒரு விசேஷமான ஒரு கைங்கரியம். எதனாலன்னா அந்த மணிக்கு அவ்வளோ ஒரு பெருமையானது இருக்குது. தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய், இப்படி ஒரு விதமான காரணங்களை சொல்லி ஒரு விதமாக இருக்கக்கூடியதான ஒரு உயர்ந்த செல்வச் சிறுமியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒரு நாள் ஒரு பாட்டையும் சொல்லி ஆண்டாளானவள் எழுப்பிண்டு வரா. இன்றைக்கி ஒரு விசேஷமான ஒரு பெண்ணுவல். அதனால தான் இந்த இடத்துல சொல்லும்போது நாயக பெண்பில்லாய், இங்கே இருக்கக்கூடியதான பெண்களுக்கெல்லாம் நீ நாயகி போல இருக்கக்கூடியவரே. அப்படி இருக்கும்போது நீயே இப்படி இந்த நோன்புக்கு எழுந்து வராமல் நீயே இப்படி படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதனால் நாயகியாக இருக்கக்கூடியதான நீயே எழுந்து வரணும். பசங்கள்லாம் எழுந்து வந்தால் தானே வாத்தியார் வரணும். வாத்தியார் சீக்கிரம் வந்துட்டார்னா பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பயந்துண்டு படிப்புக்கு சீக்கிரம் வருவாளோ இல்லையோ. அப்படி இருக்கக்கூடியதான ஒரு நிலை ஏற்படுது. அதனால் நீ நாயக பெண்பில்லாய் இல்லையா, பெண்களுக்கெல்லாம் நீ நாயகி, இந்த கூட்டத்துக்கு நீ தலைவியாச்ச, இந்த நோன்புக்கு நீ சீக்கிரமாக எழுந்திரளி இந்த விரதத்தை கூட இருந்து கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறா. கீசன்னங்கமான சாத்தன் கலந்து பேசின பெச்சிரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நெரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை விடுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண்பில்லாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. தேசமுடையாய் திரவேலோரம்பாவாய். ஆண்டாள் ஆழ்வார் தேசிகன் திருவடிகளே சரணம்.